ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க் போல் சாப்பிடக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே வருகிற மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணமானது வருது. இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு ஏற்படுத்த போகிறது, மேலுமே இது இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாகும், இந்த டைமில் இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், இவங்களுடைய குணங்களையும், இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே யோகமாக இருக்க இவங்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் குறித்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேச ராசி அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான ராசின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த மேச ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க ஏராளமான நல்ல பலன்களை எல்லாமே அனுபவிக்கும் ஒரு அற்புதமான ராசி தான் இந்த மேச ராசி. மேலுமே இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே முதலிடத்தில் இருக்க வேணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்ககிட்ட நிறையாவே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதை அச்சமின்றி முன்முயற்சியோடு இவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. கோபக்காரராக இருந்தாலும் கூட நியாயத்துக்காக இவங்க பொங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் பர்ஃபெக்டாக ஒரு உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாகவும் இருப்பாங்க. ஏதோ அப்போ தோன்றது அப்போ பேசுகிறது அப்படி கிடையாது. இவங்களோட மைண்டில் என்ன தோணுதோ அதை பர்ஃபெக்டாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறம் பேசக்கூடிய ஒரே நண்பர்கள் இந்த மேசராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவங்களை வழிநடத்தும் பொறுப்பு, தலைமை தாங்கும் ஒரு குணம் இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினச்சாங்களா, இவங்க அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா உடனே அதை தட்டி கேட்கும் ஒரு அற்புதமான குணம் படைத்த ஒரு ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. மேலுமே இவங்க பார்த்திங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சவால்களை எதிர்த்து கொடுத்தல் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட ஈஸியாக முடித்து காட்டுவதில் அசைக்க முடியாத இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே ஓரளவுக்கு எப்போதுமே ஒரு தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பொதுவாகவே இந்த 12 ராசிகளுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களோட குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். அதுபோல தான் மேச ராசியை பொறுத்த வரைக்குமே மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணங்களானது இருக்கும். அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே எந்தவித பிரச்சனைகளையும் சரி, சவால்களையும் சரி தைரியமாக கையாள தெரிந்தவங்க. எதுவும் நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு எப்போவுமே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ரொம்ப ஆர்வம் அதிகம். மேச ராசிக்கார்கிட்ட நட்பு கொண்டாங்க அப்படின்னா பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கலாங்க. மேலுமே இந்த ராசியில் உடலில் பல ஆற்றல்கள் இருக்குது. மேலுமே இவங்க இப்போதுமே ஒரு முயற்சியோடையே இருப்பாங்க. மற்றவங்க மேச ராசிக்காரை விரும்புவதற்கான சில காரணங்களுமே இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்க, குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவங்க. மேலுமே இவங்க இயற்கையாகவே குழந்தை போல குணம் கொண்டவளாக இருப்பாங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் உடையவங்க. மேலுமே இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே நகைச்சுவை தன்மையால் அவங்கள சுற்றி இருப்பவங்க அனைத்துமே கவலையுமே மறந்து மகிழ்ச்சியாக அடைய செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வரலாற்று சொன்னபடி செவ்வாய் போர் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேச ராசிக்காரர் செவ்வாய் ஆளப்படுவதனால அவங்களுக்கு தைரியம் சற்று மற்ற ராசிக்காரரை விட அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் முடிக்கும் வரைக்கும் தன்னம்பிக்கையோடையும் தைரியமாகவும் போராடி வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிரச்சனை அப்படின்னு இவங்களை நம்பி வருவரையுமே இவங்க அவங்க கூடவே வைத்து தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் ஒரு குணம் படைத்தவங்க. மேலுமே இந்த மேச ராசிக்காரர் எப்போதும் தாம் அமைதியானவங்க அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டில் மனதில் கொண்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இவங்ககிட்ட பழகணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். மேச ராசிக்காரர் பல விஷயங்களில் அதிக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. குறிப்பாகவே இவங்க வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் ஆற்றல் படைத்தவங்க. அடுத்தவங்களுக்கு சட்டென்று எந்த ஒரு உதவியுமே செய்வாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா சில சமயங்களில் வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை அப்படின்னா கூட பல நேரங்களில் இது நன்மையை இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். மேச ராசிக்காரர் ரொம்ப மன உறுதியானவங்க, ரொம்ப சுயமரியாதை உடையவங்க. மேலுமே அவங்க எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்க மாட்டாங்க. மேச ராசிக்காரர் வாழ்க்கை துணையாக பெறுவது அப்படிங்கிறது பெரும் அதிர்ஷ்டம் தாங்க.
அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த குணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்குமே தன்னோட குடும்பம் தான் முதல்ல, அதற்கப்புறம் தான் வேலை, வேறு எதுவாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் தான் அப்படின்னு எவ்வளவு தான் கோபக்காரராக இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை ஒருபோதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்து மீது ரொம்ப பாசமாகவும் மரியாதையாகவும் அதிக அளவில் வைத்திருக்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி நேயர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைக்க இருக்க சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. மேலுமே ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள் அப்படின்னும் ஒளி கதிர் கிரகங்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய இந்த டைமில் கிரகணம் இது கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கிரகணமாகும். ஸோ இந்த டைமில் நம்மளுடைய மேசராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த சந்திர கிரகணமானது இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நம்மளுடைய மேசராசி நேயர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்களா, முழு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தின் துல்லியமான நேரங்கள் இந்திய நேரத்தின்படி இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போதே கிரகணம் ஏற்கனவே தொடங்கியிருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளால் முடிந்த அளவுக்கு இறுதி கட்டத்தை மட்டுமே நம்மளால் பார்க்க முடியும். இந்தியாவில் பெரும்பாலான நகரங்களில் சந்திரன் மாலை 6:15 முதல் 6:40 மணிக்குள்ளே தான் உதிக்கும். எனவே சந்திரன் உதித்த பிறகு சுமார் 20 முதல் ஒரு 30 நிமிடங்கள் மட்டுமே நம்மளால் இந்த கிரகணத்தின் ஒரு பகுதியை தெளிவாக பார்க்க முடியும். கிரகணம் முடிந்து இரவு 7:53 மணிக்கு நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு பிறகு குளித்து விட்டு உங்களோட பூஜைகளை நீங்கள் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வகையான வானியல் நிகழ்வாக இருந்தால் கூட நம்ம இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரகணம் தொடங்குவதற்கு முன்பே சமைத்த உணவுகள் மற்றும் தண்ணீரில் துளசி இலைகள் அல்லது தர்ப்பை புல்லை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இது கதிர்வீச்சிலிருந்து உணவை பாதுகாப்பதாக இருக்குது. மேலுமே இந்த கிரகண காலத்தில் நம்ம இறை சிந்தனையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் நமச்சிவாய் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தோட மந்திரங்களை நீங்கள் உச்சரித்திருக்கலாம். மேலுமே கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னும் கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் புனித நீராடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே மாதிரி தெய்வ வழிபாடு கிரகணத்தின் போது பூஜை அறையில் உள்ள சிலைகளை நீங்கள் தொடாமல் ஒரு துணியால் மூடி வைக்கிறது ரொம்ப நல்லது. கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடு முழுவதுமே கங்கை நீரை தெளித்து சுத்தம் செய்கிறது இன்னும் சிறப்பு. கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் ஏழை எளியவங்களுக்கு உணவு, உடை, உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுப்பது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக செய்யக்கூடாதவைன்னு பார்த்தோமா, உணவு சாப்பிட்றது தவிர்க்கணும். கிரகணம் நடக்கும் நேரத்தில் உணவு உட்கொள்வதையோ அல்லது தண்ணீர் குடிப்பதையோ முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைகள், முதியவங்க, நோயாளிகள் இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரகண காலத்தில் தூங்குவது அசுபமாக கருதப்படுது. ஸோ விழிப்போடு இருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரகண நேரத்தில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிலைகளையோ அல்லது துளசி செடியையோ தொடவே கூடாது. சுபகாரியங்கள், புதிய தொழில் ஏதாவது தொடங்குறது, சொத்து வாங்குவது அல்லது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம செய்ய தொடங்கவே கூடாது. கிரகண காலத்தில் உடல் மற்றும் மன ரீதியான தூய்மையை உங்களுக்கு காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னா கூட இந்திய கலாச்சாரத்தில் இது ஒரு மனதளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் இத்தகைய கட்டுப்பாடுகளுமே நம்ம காலங்காலமாக பின்பற்றி வந்துட்டுருக்கோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு நிறைய யோக பலன்கள் இருக்குது. இருந்தால் கூட குடும்பத்தில் மகிழ்ச்சி, பணவரவு, புதிய முயற்சிகளில் வெற்றி இது எல்லாமே ஏற்படும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தால் கூட சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. தேவையில்லாத செலவுகளை இந்த டைமில் கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்குமே நீங்கள் முருகன் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான வழிபாடாக இருக்குது. முருகன் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அனுகூலமான ஒரு வாழமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம், திருப்பம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே ஒரு தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
பணவரவு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். சக வியாபாரிகளால் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாக தான் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. சகோதர சகோதரிகளின் நலனில் ஆர்வம் அதிகரிக்கும். மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. தந்தையோட ஆசையும் அஸ்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். சில பேர்த்துக்கு வீண் செலவுகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வகையில் தான் இருக்குது. புதிய வீடு வாகன யோகம் இது எல்லாமே நிறைய உங்களுக்கு யோக பலன்கள் தான் இந்த டைமில் இருக்குது. மேலுமே உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளாகவே இந்த மேசராசிகார பொறுத்தவரைக்கும் நிறைய ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அது எல்லாமே மாறப்போகுது. மேலுமே வியாழக்கிழமை வள்ளி தெய்வானியோட கூடிய முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாளும் நீங்கள் இதை வழிபாடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. மேலுமே சந்திர கிரகணத்தின் போது அந்த வானில் நடக்கக்கூடிய அழகான இந்த பிளட் மூன் காட்சியை பார்க்க மறந்துடாதீங்க. என்ன மேசராசி நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மேசராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மேசராசி நேரில் இருந்தாங்களோ அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.